தாரமற்கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மில் கொடி மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே துணையும் தொழும் தெய்வமும் வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய்
மனம் மொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க மனம் மொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க மங்கள இசை எந்தன் நாவினில் உதிக்க மங்கள இசை எந்தன் நாவினில் உதிக்க கணபதியே வருவாய். ஏழு சுரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட ஏழு சுரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட தரணியில் யாவரும் புகழ்ந்து கொண்டாட கணபதியே வருவாய். தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க தொனியும் மணியன கணீரன் ஒலிக்க தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க தொனியும் மணியன கணீரன் ஒலிக்க ஊக்குக நல்லிசை உள்ளம் கழிக்க உண்மை ஞானம் செல்வம் கொழிக்க கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய். சந்தோஷமா இருந்தாதான் அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாகும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இறைவனுடைய ஆசீர்வாதம் சாஸ்தாவுடைய அனுகிரகம். எத்தனையோ பேர் ஏற்பாடு பண்ணி வச்சு கடைசி நேரத்தில் சோதனையாக இருக்கும். நமக்கு பரிபூர்ணமாக அமைஞ்சிருக்குன்னா புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. பூர்த்தியாகும் போது வியாழக்கிழமை குருவாரம் குரு பார்க்க கோடி வந்து குருவருளும் திருவருளும் கிடைச்சி 90 வயசில் மெகாபிஷேகம் பண்ணி பார்க்கணும். 100ல் பூர்ணாபிஷேகம் பண்ணி பார்க்கணும். இறைவன்கிட்ட வேண்டிப்போம், நல்லதே நடக்கும். எண்ணம் போல் வாழும். எண்ணம் அழகாக இருந்தால் எல்லாருமே அழகாக மற்றவாளுக்கு உதவி செய்யணும் கிடையாது. அவளும் நன்னாருக்கு நாம் நினச்சிட்டோம்னா நாம் எப்போதுமே நல்லாயிருக்கும். பொதுவாக உங்கள் பேர குழந்தைகளுக்கு அளவுக்கு அதிகமாக புண்ணியத்தை எஃப்டியில் போட்டு வைங்கோ. அவள் நல்லா இருக்கும், நல்லா படித்து முடித்து நல்ல வேலை இருக்கும். அதனால் எப்போதுமே எவ்வளவுதான் காசு பணம் சேர்த்து வச்சாலும் கர்மாங்கிறது யாரையும் விட்டு வைக்காது. அதனால் தெரிஞ்சோ தெரியாமலோ எது செய்தாலும் பாவம் பாவம். அதனால் இதுவரை எப்படியோ அது தவறு அப்படின்னு செஞ்சுறாங்க. உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கும் தாத்தா பாட்டி தான் ரோல் மாடல். ஏன்னா நம்ம ஜீனில் இருக்கதான் செய்யும். அதை நல்லதை பாடணும், நல்லதை பேசணும். நம்ம குடும்பத்துக்கு எப்போதுமே நல்லது. எல்லாருக்கும் சகல விதமான சம்பத்துகள் கிடைச்சி சந்தோஷமாக இருக்கும். ஆசை பணம் தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். சரீரம் மிகப்பெரிய சொத்து. அது இருந்தாலே எல்லா செல்வம் நமக்கு தேடி வரும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரையும். நம்ம சரீரம் ஆண்டவன் புண்ணியத்தில் இந்த குறைபாடுகள் வயோதிகம் காரணமாக வரும். காய்ச்சல் சதின்னு வந்தாக்கா உடம்பு சரியாக வேலை செய்யணும். இல்லம் பெருங்கோயில் வள்ளல் பிளாருக்கு வாயுவே கோபுரவாசல் பிள்ளை ஜீவனே சிவலிங்கம். ஆத்மாதான் நமக்கு கோவில். சிவபெருமான் நம்மளே இருக்கார். அதான் அன்பே சிவம் சொல்லியிருக்கார். நம்ம 4 பேருக்கு நம்ம அன்பு செலுத்தினோம்னா அன்பு நமக்கு பன்மடங்காக திரும்ப கிடைக்கும். அந்த குடும்பத்தில் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்கும்.
அது இல்லை இது இல்லைன்னு சொல்லவே கூடாது. இது கூட இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்கிறது நம்ம பார்க்குறோம். அளவுக்கு அதிகமாக சொத்து இருக்கும் நம்ம நினைக்கிறோம், பட் நிம்மதி இருக்காது. எத்தனையோ நிகழ்ச்சிகள் நாங்கள் பண்ணி வைக்கிறோம். அதனால் நோயற்ற வாழ்வோட குறைவற்ற செல்வத்தோட 90 பண்ணி பார்க்கணும், 100 பண்ணி பார்க்கணும். இங்கே ராமலிங்கம்னா இந்த வருஷமே 200 பண்ணி வச்சாங்க. அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். யூடியூப்பில் பாருங்கள். ஏன்னா நாங்களே எதிர்பார்க்கணும். அந்த தாத்தா அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. வரும்போது பார்த்தா பாட்டியை விட்டுட்டு முன்னாடி வந்துட்டாங்க. நான் கூட விளையாட்டாக கேட்டேன், ஏன் தாத்தா அந்த பாட்டி போர் அடிக்கிறாங்க, அந்த பாட்டி எப்போவுமே ஸ்லோவாக தான் வரும், வாங்க சாமி போகணும். இப்போ உள்ள பிள்ளைகள் கூட அப்படி நடக்க மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ ஆக்டிவாக இருந்தது. எனக்கே சந்தோஷம். அவரே நான் ரோல் மாடலாக வச்சுருந்தேன். வயசு 100 ஆகுது, கீழே உட்காந்துக்கிறேங்கிற. இவர் உட்கார்ந்து பார்த்தா நானும் கீழே உட்காந்துக்க முடியலை. ஆனால் கீழே உட்காந்து மனையில் உட்காந்து தான் பூஜை பண்ணிடலாம். அவங்க எல்லோரும் தப்பாக சொல்லலை. உடம்பை பாருங்கள், இறைவன் ஆரோக்கியமாக வச்சுருந்தேன். என்ன தாத்தான்னு சுகர் இல்லைன்னார். சிரிக்கும் போது தெரியறதுன்னு. பொதுவாகவே எது நடக்குமோ அது நடந்தே தான். நாம் கவலைப்படுறதுனாலையும் பிள்ளைகள்கிட்ட கோபப்படுறதுனாலையும் ப்ரெஷர் மாத்திரை சுகர் மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டு தான் மிச்சமாக இருக்கும். அதனால் இந்த வயசில் இந்த குழந்தைகள் குடும்பத்தனத்தை பார்க்கணும். அவன் சேட்டை பண்ணுறானேன்னு சொல்லக்கூடாது. பாலியத்தில் உங்கள் அப்பா அம்மாவை கேட்டால் தெரியும் நீ என்ன சேட்டைகள் பண்ணியிருப்பேன். நம்ம ஜீன் வரத்தானே செய்யும். அதனால் பேர குழந்தைகள்லாம் இந்த வயசில் நிறைய சேட்டைகள் பண்ண விடுங்க. சந்தோஷம். இதெல்லாம் ஒரு லைஃப். ஒரு 10 வருஷம் போச்சுன்னா இவன் எங்கே இருக்கான்னு மொபைல் வச்சு கண்டுபிடிச்சி விட்றலாம். அப்படி இருக்க காலம். ஆனால் நம்ம பிள்ளை அப்படி கிடையாது. நிறைய செல்லம் இருக்கும். செல்லை கொடுத்துடாதீங்க. திருப்பி அவன்கிட்டேருந்து அதை வாங்க முடியாது. இந்த அளவுக்கு ஆரோக்கியமாக ஓடி ஆடி விளையாடுறானோ நல்லா சாப்பிடுவான், நல்லா பசிக்கும், ஆக்டிவாகும். அதனால் குழந்தைகளுடைய வாழ்க்கை தாத்தா பாட்டி நீங்களும். ஏன்னா இப்போ உங்கள் பேரன்னு சொல்லுவாள். நான் வளர்ந்து ஆளாயிட்டானா என்னுடைய தாத்தா பாட்டி போகிறாங்க. இதுதான் நம்ம ஜென்ரேஷன். அதனால் இறைவன் எல்லாருக்கும் எல்லா நிலையும் கொடுத்து சந்தோஷத்தை அளவுக்கு அதிகமாக சந்தோஷம் மனநிம்மதி இருந்தாலே வாழ்க்கை இன்பமாக இருக்கும். மாலை போட்டு கூட்டிகிட்டு வந்து யானைக்கு பூஜை விநாயகர் ஸ்வரூபம், பசுமாட்டுக்கு பூஜை கோ பூஜை, மகாலட்சுமி எல்லாருக்கும் மாங்கல்ய பாக்கியத்தை, குதிரைக்கு அஸ்வபூஜை பண்ணியிருக்காங்க. வேறு பிள்ளைகள்லாம் நல்லா படித்து ஞானத்தோடு இருக்கணும். அயக்ரீவர் ஸ்வரூபம் தான் குதிரைக்கு பூஜை பண்ணணும். இங்கே வந்து உங்கள் ஐயா அண்ணா கையாலேயே சங்கல்பம் பண்ணிட்டு எப்போதுமே நம்ம குடும்பம் மங்களகரமாக இருக்கும். அதனால தான் பாருங்கள், குரு பகவானுக்கு உகந்த நாளில் நாளைக்கு நமக்கு பூர்த்தி. குரு பகவானுக்கு உகந்த நிறம் மஞ்சள் நிறம். மஞ்சள் கொடியினால் விநாயகருக்கு விக்னேஸ்வர பூமி, ஆலய பிள்ளையாருக்கு திருட்டு பிள்ளையார்னு சொல்லுவாங்க. கல்லவாரண பிள்ளையார். தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து திருப்பார்கடலில் அமிர்தம் கடைஞ்சி அதை ஒரு குடத்தில் வச்சுட்டு தேவர்களுக்கு அமிர்தம் கிடைச்ச சந்தோஷத்தில் அது எப்படியாவது பருக நினைக்கிறா கணபதியை பிரார்த்தனை பண்ண மறந்துடுறான். விநாயகருக்கு கோபம் வந்துடுது. அவள் குளிக்க போகிற மாத்திரத்தில் அந்த அமிர்த கலசை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு அவரும் போய் ஓரமாக ஒழிஞ்சிக்கிறார். அதனால தான் கல்லவாரண பிள்ளையார். தேவர்கள் வந்து பார்க்கறா அமிர்தம் கிடைச்சிருக்காங்க. என்னடா இவ்வளோ அரும்பாடுபட்டு அமிர்தம் கிடைச்சோமே, அதை பருக நமக்கு பாக்கியம் கிடைக்கலையேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மகாவிஷ்ணு பெருமாளை பிரார்த்தனை பண்ணுறார். பெருமாள் ஞான திருஷ்டியால் பார்த்து அமிர்தம் கிடைச்சதால் கணபதியை பிரார்த்தனை பண்ண மறந்துட்டு கணபதியை ஒளிய வச்சிருக்கார். கணபதியை பிரார்த்தனை பண்ணுங்க, அமிர்த கலச சுத்தியாகன்னு சொல்லி பெருமாளை கிருஷ்ணையாக சொல்லி எல்லாரும் கணபதியை பிரார்த்தனை பண்ணுறா. சிறந்தணிந்த கணபதி அமிர்த கலசம் இருக்கிற இடத்த காட்டுறார். எல்லாரும் போய் அமிர்த கலசத்தை தொடக்கூடிய வேளையில் பெருமாள் எடுத்து கொடுக்குறார். பெருமாளுடைய கைப்பட்டதுனால அமிர்த கலசமே லிங்கமாகி அமிர்த கடேச பெருமானாக காட்சி தர. அமிர்தம் கடம் ஈஸ்வரர் அமிர்த கடேசம். அமிர்த கடத்தை ஒழிச்சு வச்சதுனால தான் அவருக்கு பேர் கல்லவாரண பிள்ளையார். அதாவது அவரை வணங்கி கொடுத்தா எந்த ஒரு செயலையும் நம்ம ஆரம்பிக்கும். இந்த வரத்தை கொடுத்தது யாருன்னா சிவபெருமான். சிவபெருமான் திரிபுராசம்ஹாரத்துக்கு கிளம்பும்போது கிளம்புற அவசரத்தை விநாயகர கணபதியை மறந்துதா பிரார்த்தனை பண்ண அச்சம் முடிச்சுதா தேருடைய அச்சம். என்னப்பா இப்படி பண்ணிட்டு சிவபெருமான் கேட்குறேன். உடனே விநாயகர் எனக்கு என்ன வரம் கொடுத்து எதை ஆரம்பித்தாலும் நான் வணங்கிட்டாரு. வரம் கொடுத்த நீங்களே என்னை வணங்காமல் போகிறது. ஏன்னா நகப்படத்தை பார்த்து சொன்னவர் கணபதி. அதனால தான் சுவாமி உருவாயிட்டார் அமிர்த கடேச பெருமான். சக்தி உருவாகும். சக்தி இருந்தால்தான் சிவபூஜை பண்ணலாம். சிவனுக்கு சாநித்தியம் உண்டு. உடனே நீங்கள் சொல்லுவீங்க தாத்தா காலில் படுற மாதிரி நல்லா சொல்லுங்கன்னு. சக்தி இருந்தால்தான் சிவபூஜை பண்ணலாம். இது எப்போதுமே சாநித்தியம். சக்தி இல்லையே நான் எப்படி சிவபூஜை பண்ணுறதுன்னு பெருமாள் வேண்டாம். உடனே சிவபெருமான் நெசரீதியாக உத்தரவு, நீ போட்டுருக்க நகையெல்லாம் கலட்டி வச்சு இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி 3 சக்தியும் ஒருங்கிணைச்சு மனோன்மணிய சக்தியை பிரார்த்தனை பண்ணி அம்பாள் கொடுக்குறாங்க. மகாவிஷ்ணு அவ்வாறு
நகையை கலட்டி வச்சு பூஜை பண்ண இந்த ஆபரணம் நகையிலேருந்து தோன்றினார் அபிராமி. அதனால தான் அம்பாளுக்கு அபிராமி. ஆபரணத்திலேருந்து தோன்றியதுனால அம்பாளுக்கு அபிராமி. சுவாமி மேற்க பார்த்து அம்பாள் கிழக்கு பார்த்து ஒருவரை ஒருவர் பார்த்த வண்ணம் உள்ள அபிராமியை தரிசனம் பண்ணினீங்கன்னா பெருமாளை தரிசனம் பண்ண புண்ணியம் இருக்கு. இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அமிர்த நாராயண பெருமாள். சுவாமியும் அம்பாலும் அனுகிரகமூர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் திருக்கடவுர் ஸ்தலம். நம்ம குடும்பம் மங்களகரமாக இருக்கணும். வந்திருக்கக்கூடிய உற்றார் உறவினர்கள் எல்லா குடும்பத்தையும் கஷ்டங்கள் நீங்கி சுபிட்சமாக இருக்கும். பொதுவாகவே எல்லாருமே இன்வைட் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப வரேன்னு ஆவலாக இருந்திருப்பாங்க. கடைசி நேரம் வர முடியாத சூழ்நிலை. இது யார் யாரெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாலோ அவள் வந்திருப்பான். ஏன்னா இறைவனுடைய அனுகிரகமும் வேணும். முயற்சி தான் நம்முடையது, பயிற்சி அவங்களுடையது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் வீட்டில் வயசான அப்பா அம்மா இருப்பாங்க, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள், காலேஜுக்கு போகிற வாழ்க்கெல்லாம் ஒரு வழி பண்ணிட்டு தான் நம்ம எந்த விஷயத்தையும் கலந்து. அதாவது அவங்க உறவினர்கள் எல்லோருமே நல்லா இருக்கணும். இந்த பலன்கள் அவளுக்கும் கிடைக்கும். அதனால் விக்னேஸ்வர பூஜை நடைபெற்றது. முருகப்பெருமானுக்கு எப்படி 6 படை வீடு உண்டோ கணபதிக்கும் 6 படை வீடு உண்டு. திருவண்ணாமலை செந்தூர கணபதி முதல் படை வீடு, விருத்தாச்சலம் வேழத்து கணபதி 2ஆம் படை வீடு, திருக்கடவுர் பல்லவாரண பிள்ளையார் 3ஆம் படை வீடு, மதுரை முக்குருணி பிள்ளையார் 4ஆம் படை வீடு, காசி குந்தி கணபதி 5ஆம் படை வீடு, திருநாரையூர் உள்ளா பிள்ளையார் 6ஆம் படை வீடு. நம்ம கோவிலில் 3ஆம் படை வீட்டில் இருக்கிறார். விநாயகர் எப்போதுமே சந்தோஷத்தை கொடுத்து 90 பண்ணி பார்க்கணும், 100 பண்ணி பார்க்கணும். எல்லாரும் வந்து உங்கள்கிட்ட அபிஷேகம் பண்ணிட்டு வடிவாக உங்களை வாழ்த்தணும், சின்னதாக வாழ்த்து வாழ்க்கணும். ராமலிங்கம் மூலமாக அண்ணா மூலமாக அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும். நாங்களே 200 பண்ணி வச்சது எங்களுக்கே நம்பவே முடியல. இன்னும் அவங்க குழந்தைகள்லாம் அவனை யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டாங்க. ஆனால் பாருங்கள், அவங்க ஃபேமிலி மெம்பர் எனக்கு கூப்பிடல சார், எல்லாத்தையும் கூட ஒரு 3 பஸ்ஸு வேணும், ஏன்னா 100 இல்லை உங்களுக்கு. அதனால் அவங்க ஃபேமிலி மட்டும் தான் அவங்க கொடுக்கணும். இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கட்டும். விநாயகர் பூஜை, காசி தீர்த்தம், கங்கா தீர்த்தத்தை பூஜை பண்ணி உங்கள் எல்லாருக்கும் புரோட்சணம் பண்ணிடணும். புண்ணியாகவாதம் என்னதான் நம்ம குளிச்சுடு சுத்தபத்தமாக வந்தாலும் ஆலயத்துக்குன்னு வந்துட்டால் ஒரு சாஸ்திரம் உண்டு. கங்கை, யமுனை, நர்மதை, சிந்து, காவேரி தீர்த்தங்களை மந்திரோத்மா பூஜை பண்ணி உங்கள் எல்லாருக்கும் புரோட்சணம் பண்ணிடணும். மற்றபடியாக குரு வழிபாடு. எந்த கோவிலுக்கு போனாலும் கோபுரத்தை வணங்கணும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். உள்ளே வந்தால் கொடிமரம், கொடிமரத்தை உயர்ந்து நமஸ்காரம் பண்ணிட்டு பலிபீடத்தில் தேவையில்லாத துர்குணங்களை பலியிட்டு உயர்ந்த எண்ணத்தோடு தான் சுவாமியை பார்க்க போகணும். அதனால தான் உயர்ந்த வச்சுருக்கா கொடிமரத்தை கோவிலில். சிவாலயமாக இருந்தால் நந்திய பெருமாள், பெருமாள் கோவிலாக இருந்தால் கருடாள் பார்த்துருக்கோம். சிவாலயத்தில் நம்ம பூஜை நடக்கிறதுனால நந்திக்கு பண்ணி அபிஷேகங்கள் எல்லாம் செய்து அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு மணி அடிச்ச துவங்குவோம். வீட்டில் சாதாரண பூஜைகள் பண்ணும்போது விளக்கு ஏற்றி மணி அடிச்சுட்டு பூஜை பண்ணுவோம். விளக்கு ஏற்றினா லக்ஷ்மி கடா, மணி அடிச்சுட்டா இறை சாணிக்கும். நந்திய பெருமானுக்கு பூஜை செய்து மணி அடித்து போங்கிறோம். ஓம் குருகுருப்யோ நமஹ. பூஜையார் ரிவேதாய நமஹ, சாமவேதாய நமஹ, தர்மாய நமஹ. 16 பேர் பெற்று பெருவாழ்க வாழ்கிற பெரியவர்கள் வாழ்கிறார். 16 கலசம், நரம்புகளில் குடியிருக்கோ நூல் சுற்றி வைக்கிறோம். ஜீவன் வேணும், தீர்த்தம் நிரப்பி வைக்கிறோம். மகாலட்சுமி அம்சம் மாவிலை. சிவபெருமான் நோக்கி கலந்தவமுடைய நேரில் காட்சி கொடுத்த சிவபெருமான் 16 வயசு வாழக்கூடிய ஞானமுள்ள குழந்தை வேண்டுமா, ஞானமே இல்லாத 101 வயசு வாழக்கூடிய குழந்தை வேண்டுமான்னு கேட்க தம்பதிகளுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. இறைவா, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு விஷயம் உங்களை நோக்கி நாங்கள் கலந்தவ முடியும். இப்படி ஒரு சோதனையை கொடுத்தா நான் என்ன பண்ணுறது? இருந்தாலும் எங்களுக்கு அப்புறம் சிவபூஜையை மேற்கொள்ளும். ஞானம் இருந்தால் தானே பண்ணிக்க முடியும். அந்த மனசை கல்லாக்கிட்டு ஞானமுள்ள குழந்தை கொடுக்கணும்னு சொல்கிறார். குழந்தையன் ஆகட்டும்னு மார்க்கண்டேயர் குழந்தையாக இருக்கிறார். மார்க்கண்டேயர் பிறந்து வளர்ந்து ஆளாகி ஒரு நாளும் சிவபூஜை பண்ண அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம். நல்லபடியாக சிவபூஜையை எப்படி பண்ணுறான்னு குழந்தை. ஆனால் 16 வயசு தான் நம்ம கூட இருப்பாங்க நினச்சி ஒரு பக்கம் சந்தோஷப்பட, ஒரு பக்கம் வேதனைப்பட, இதை ஒரு நாள் கவனித்த மார்க்கண்டேயர் என்ன விஷயம் கேட்க பெற்றோர்கள் குழந்தையை புரிய வைக்கிறார். இதே மாதிரி நிலைமை எங்களுக்கு இப்படி சோதனையை கொடுத்தா சிவபெருமான் எந்த சுவாமி எனக்கு 16 கொடுத்தாரோ அவரையே பூஜை பண்ணி நித்திய சிரஞ்சீவியாக வாழ்ந்து காட்டுறேன்னு சொல்லி மேற்கொண்டு சிவபூஜையை தொடர்ந்து பண்ணிகிட்டே வரார். இந்த ஆலயம் கடைசியாக வந்து பூஜை பண்ணுறார். 16 வயசு பூர்த்தியாகுது. யம தர்மராஜா கடமையை செய்ய வரார். இவ்வளவு தூரம் வந்துட்டோம்,
சிவபூஜை பண்ணாமல் ஜீவன் போயிடுமோன்னு சொல்லி மார்க்கண்டேயான்னு கூப்பிட்றார் தர்மராஜா. சிவபூஜை பண்ணிட்டு வந்துடுறேன், அப்புறம் அழைச்சிட்டு போங்கன்னு சொல்கிறார். குறிப்பிட்ட நாளிகைக்குள்ளே அவருடைய ஜீவன் எடுக்கணும்னு சொல்லி பொறுத்து பார்த்தார். குழந்தை வரலை. வெளியிலேருந்து பாசக்கயிறை வீசுகிறார். அந்த கயிறை பார்த்த குழந்தை சிவனே சரணாகதின்னு சொல்லி அமிர்த கணேச பெருமான ஆலிங்கனம் பண்ணிக்கிறார், கட்டி பிடிச்சி கொடுத்தார். இந்த கயிறு அவர் மேல் படுபடுவர் சிவபெருமானையும் சேர்த்து வைத்தார். சுவாமிக்கு கோபம் வந்து லிங்கத்திலேருந்து வெடிச்சுதான் சம்ஹாரமூர்த்தியாக ஒரு யமனையே சம்ஹாரம் பண்ணார். காலனை காலால் உடைத்தவர் கடவுள் கீதத்தானார். யம சம்ஹாரமானோன்னு ஜனனம் அதிகமாக போச்சு, மரணமே இல்லை. பூமியுடைய பாரம் தாங்க முடியலை. பூமாதேவி வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க. பூமாதேவி பிரார்த்தனை பண்ணும்போது சிவபெருமான் சம்ஹார கோலத்தில் இருக்கிறதுனால தன்னுடைய அம்பாள் பார்வதியை துணையாக வச்சுருந்து, பாலா யமனுக்கு உயிர் கொடுக்குறேன், சிவபூஜை பண்ணக்கூடிய வேலைகளை சிவபக்தர்களை தொந்தரவு செய்தால் யமனை நான் மறுபடியும் சங்கரிப்பேன்னு சொல்லி தர்மராஜாவுக்கு அனுகிரகம் கொடுத்து மார்க்கண்டேயருக்கு சிரஞ்சீவி பாக்கியத்தை கொடுத்து தனக்கு பக்கத்திலே வச்சுக்கிறார். என்னையே தரிசனம் பண்ணுறா எல்லாரும், உன்னையும் தரிசனம் பண்ணுறார். மூர்த்தி சிறியது, கீர்த்தி பெரியது. யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் 16 வயசில் கிடைக்கும். உண்மையான பக்தி தான் இன்றைக்குமே. பகவான் எந்த ரூபத்தில் எப்படி காட்சி கொடுப்பாருன்னு தெரியாது. அது பிரதோஷமாக இருக்கும், இல்லை கிருத்திகையாக இருக்கும், இப்போ சோமவாரமாக இருக்கும், போகணும்னு எண்ணம் இருக்கும், வீட்டில் இடைவிடாத வேலைகளாக இருக்கும். பகவானேன்னு பிரார்த்தனை பண்ணுவோம். பரமசிவம் இல்லை சொக்கலிங்கம்னு பேரோட வீட்டுக்கு வருவாங்க. நீ எவ்வளோப்படாத, நானே உன் வீட்டுக்கு வரேன். ஏன்னா தெய்வம் மனுஷ ரூபேனா அவர் பார்க்குறார். என் பக்தன் நல்லா நினைக்கிறான், 7 பேர் உள்ள நீ அவன் வீட்டுக்கு போய் நான் வந்ததாக அப்புறம் தான் நினைப்போம். ஆமாம், பரமசிவம் எந்த நேரத்தில் வந்துட்டு போனால் வரமாட்டானே. பகவான் வந்திருக்கார், அவர் போக சொல்லியிருக்கார், அவர் வந்திருக்கார். இறைவனுடைய திருவருள் நான் ஏற்கனவே சொன்னேன். எண்ணம் போல் பார்த்தி ஹரிரப்ப சுவாமி இருக்கார். உள்ளம் பெருங்கோவில் மூணுடம்போர் ஆலயம் கள்ள பிரானுக்கு வாயுவை போகிற வாசல் கள்ள கைந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம் கள்ள குழைந்தும் காணாமணிகளுக்கு சொல்லுவாங்க. சரீரம்தான் ஒரு போதும். நீங்கள் எங்கே இருந்தாலும் பகவானை பிரார்த்தனை பண்ணியிருந்தா நிச்சயம் பகவான் காட்சி கொடுப்பார். யமனையே சம்ஹாரம் பண்ணி அனுக்கிரகம் பண்ணினதுனால நவகிரகத்துக்கு சக்தி இல்லாமல் போச்சு. அதனால் இந்த கோவிலில் நவகிரகமே கிடையாது. ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி, அமாவாசை, பௌர்ணமி, நல்ல நாள் கெட்ட நாள் பாகுபாடு கிடையாது. நட்சத்திரம் நமக்கு சுவாமி எல்லாருக்கும் நீண்ட ஆயுள் பாக்கியத்தை கொடுக்கணும். கால சம்ஹாரம் 59 முடிஞ்சு 60 ஆரம்பம். உக்கிர மிருத்யுஞ்சய சாந்தி 60 பூர்த்தி 61 ஆரம்பம். ஷஷ்டி அப்த பூர்த்தி 70 பூர்த்தி 71 ஆரம்பம். பீமரத சாந்தி 80 பூர்த்தி 81 ஆரம்பம். சதாபிஷேகம் 90 முடிஞ்சு 91 ஆரம்பம். கனகாபிஷேகம் 100லேருந்து 102 வயசு. பூர்ணாபிஷேகம் ஜாதக ரீதியாக பண்ணிக்கக்கூடிய ஆயுஷ ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமத்துக்கெல்லாம் பிரதானமான தேவதை. இதே வைபவத்தை ஊரில் நம்ம வீட்டில் வச்சு பண்ணியிருந்தாலும், கல்யாண மண்டபத்தை வச்சு பண்ணியிருந்தாலும், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலை வச்சு பண்ணியிருந்தாலும், இதே எங்கள் ராமலிங்கனாவே பண்ணி வச்சாலும் இந்த சுவாமியை தான் அங்கே கலசத்தில் பூஜை பண்ணி ஆவாகனம் பண்ணுவார். ஆனால் இங்கேயே வந்து பண்ணிக்கிறோம். கோடி பலன். பகவான் நம்ம எல்லாருக்கும் நீண்ட ஆயுள் பாக்கியத்தை கொடுக்கணும். மிருத்யுஞ்சயம் காலசம்ஹார மூர்த்திக்கு ஆவாகனம். நாயகனம் வேண்டிங்களா? கண் திருஷ்டிகள் நீ கல்லடிக்கு போடா, கண் திருஷ்டிக்கு தப்பிக்க முடியாது. சுதர்சன மகாவிஷ்ணு சக்கர விஜயவல்லி சபை சுதர்சன மகாவிஷ்ணுஞ்சாய சதாபிஷேகம் மிருத்யுஞ்சயம் 1000 முறை கண்டா சதாபிஷேகம் பண்ணிக்கலாம். பாக்கியம் சுவாமி கொடுத்திருக்கிறார். சதாபிஷேகம் மிருத்யுஞ்சய இருக்காத எனக்கு கிடைச்ச பாக்கியம் என்னை போல வரக்கூடிய பக்தர்களுக்கு शिरसा
मृत्यु करिष्यति आभरणभूषिता मृत्यु करिष्यति प्राणनायक मृत्यु करिष्यति निर्मलं वीरभद्रव मृत्यु करिष्यति लोकनाथं जगद्गुरु मृत्यु करिष्यति यथामकुटधारिणा मृत्यु करिष्यति आदिकर्तारमीश्वरो मृत्यु करिष्यति वामदेवं सदाशिवं मृत्यु करिष्यति यपटे शिवसन्निधौ सत्यं सत्यमगाम्यहं पुत्रबलमुच्यते नैवं शङ्करात्मनं दीर्घायुष्यमस्तु। कावेरी श्रीरङ्गेश मनोहरी कल्याणकारी कलुषारी नमस्तेस्तु सुधाझरी श्रीरङ्गरङ्गनाथनिन् पादवन्दनं सेय्यडि श्रीदेवी रङ्गनायकि नामं सन्ततं सोल्लडि श्रीरङ्गरङ्गनाथनिन् पादवन्दनं सेय्यडि श्रीदेवी रङ्गनायकि नामं सन्ततं सोल्लडि इன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி செந்தல் போல நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வப்பாசுரம் பாடடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சத்ததம் சொல்லடி கொள்ளிடம் நீர் மீது நர்த்தனம் ஆடும் மெல்லிய பூங்காற்று மந்திரம் பாடும் சிங்கனி மேலாடும் மாமரம் யாவும் ரங்கனின் பேர் சொல்லி சாமரம் வீசும் அந்நாளில் சோழ மன்னர்கள் ஆக்கி வைத்தனர் ஆலயம் அம்மாடி என்ன சொல்லுவேன் கோயில் கோபுரம் ஆயிரம் தேனாக நெஞ்சி அள்ளுமே தெய்வ பூந்தமிழ் பாயிரம் ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி தென்றல் போல நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வ பாசுரம் ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி
கடம் தாய் வீடு என்றிருந்தாலும் கன்னி உன் மறு வீடு தென்னகமாகும். கங்கையில் மேலான காவிரி தீர்த்தம் மங்கள நீராட முன்பினை அம்பாளுடைய தரிசனம், சுவாமியுடைய தரிசனம். அம்பாள் சன்னதியில் சுப்பிரமணிய அம்பாள் உபாசகர். அம்பாளை நோக்கி தியானம் பண்ணுறது சதா சர்வகாலம் அவருடைய பிரார்த்தனை. என்றைக்கும் போல தியானம் பண்ணிகிட்டே இருக்கார். தை அம்மாவாசை தஞ்சாவூரை ஆட்சியிருக்க சரபோஜி ராஜா தை அம்மாவாசை அதுவுமா பூம்புகாரில் கடஸ்நானம் பண்ணிவிட்டு அபிராமியை தரிசனம் பண்ண வர மன்னர் வந்ததுனால பொதுமக்கள் பக்த கோடிகள்லாம் எழுந்திருச்சு மன்னருக்கு மரியாதை செலுத்த இவரோ வழக்கம் போல தியானத்தில் இருக்க துணை பக்தரும் எந்திரிச்சு மரியாதை பண்ணினாங்களே, இவர் எந்திரிக்கலையே, நம்ம ஒரு நாட்டுக்கு ராஜா நமக்கு மரியாதை செலுத்தாமல் இவர் எப்படி உட்கார்ந்து இருக்கிறாருன்னு பக்த கோடிகள்கிட்ட கேட்க மக்கள்லாம் சொல்கிறாங்க சுப்பிரமணிய அந்தரர்னு பேர். பெரிவாரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சாதாரண அந்தரர் எப்போதும் அம்பிகையை நோக்கி தியானம் பண்ணிகிட்டே இருப்பார். அதைத்தான் பண்ணான்னு சொல்ல ராஜாவுக்கு சந்தேகம் வருது. இவருடைய பக்தி உண்மைதானா சோதிச்சு பார்த்துருக்கார். கிட்ட பேர் 3 கேள்வி கேட்குறார். 2 கேள்விக்கு சரியாக சொல்லுங்க பக்தர். இன்றைக்கி என்ன திதின்னு கேட்குறார் அந்தரர். அவரோ அம்பாள் ஒவ்வொரு அங்கங்களை நோக்கி தியானம் பண்ணும்போது இவர் கேட்குற நேரம் அம்பாளுடைய முகம் பூர்ண நிலவாக தெரியாது. பூர்ணிமான்னு சொல்லுவார். பூர்ணிமானா பௌர்ணமின்னு அர்த்தம். நல்லா தெரியுமான்னு கேட்க தெரியும்னு சொல்கிறார். மாலை நிலவு வருமானு ராஜா கேட்க வரும்னு சொல்கிறார். அதான் ராஜா சொல்கிறார், மாலை நிலவு தோன்றவில்லை என்றால் உங்களுக்கு மரண தண்டனை, இது அரசு ஆணைன்னு சொல்லிட்டு ராஜா கிளம்பி போக கண்விழிச்சு பார்க்குறார். பக்தர் நடந்தது என்னன்னு தெரியாது. பக்த கோடிகள்லாம் கேட்குறாங்க, தை அம்மாவாசை எப்படி நிலவு வரும், நீங்கள் வரும் வேற சொல்லிட்டீங்க, வரவில்லை என்றால் உங்களுக்கு மரண தண்டனை சொல்லிட்டாங்க, என்ன செய்யப்போம்? அம்பாளுடைய முகம் எனக்கு காட்சி பார்த்தது, அதனால் சொல்லிட்டேன். ராஜாவும் ஒரு மனுஷன், நானும் ஒரு மனுஷன், மனிதன் தண்டனைக்கு உள்ளாவதை விட பிராண தியாகம் உயிர் தியாகம் செய்வதை மேலே சொல்லி அபிராமி சட்டத்துக்கு முன்னாடி யாக குண்டங்கள் வளர்த்து அதற்கு மேல் உட்கார்ந்து ஒவ்வொரு பாடலாக பாடினார். அந்தம் ஆதி அம்பாள். ஒரு பாட்டாக அம்பாள் கேட்டுகிட்டே இருக்கா. 79வது பாட்டு முடிஞ்சு 80வது பாட்டு தொடரும் பொழுது அம்பாள் சந்தோஷமாகி வலது காதலை போட்டு இருந்த சீச்சக்கரத்தோட கரட்டி வானத்தில் வீசி நிலவா காட்சி கொடுக்க ராஜா ஓடோடி வந்து நிலவை பார்த்து அம்மாவாசை நிலவு வந்திருக்கு, அவருடைய பக்தி எந்த அளவு இருக்குன்னு சொல்லி ஓடோடி வந்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அபிராமி பட்டர் என்ற நாமதத்தை விளக்கி அற்புதமான அம்பாள் குடும்பத்தில் எல்லாருக்கும் எல்லா விதமான செல்வங்களை கொடுக்கணும். எல்லாரும் எந்திரிச்சு குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா சாட்சா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ மந்திரமா சொல்லி கையை காட்டுற நேற்றுக்கு மாதிரி எல்லாரும் கொடுத்து கும்பிடலாம். அபிராமி நமோஸ்துதே நமஸ்தே லலிதே தேவி ஆடங்கே நமஹேஸ்வரி ஆயுர்தேவி ஜகன்மாதா அபிராமி நமோஸ்துதே ராகடேச ஸ்ரீகாந்தி ஆகதவத்சலே ஆரோக்கியம் தேஹி மே அபிராமி நமோஸ்துதே ஞானி மங்களம் தேஹி ஜகன்மங்களகாரிணி சத்யம் தேஹி மே அபிராமி நமோஸ்துதே மண்டல மத்ய மகாத்ரிபுர சுந்தரி சக்ரராஜ அபிராமி நமோஸ்துதே பூர்ணச்சந்திர விதாயினே அபிராமி நமோஸ்துதே சௌமங்கல்ய விவர்த்தினே அபிராமி நமோஸ்துதே சுப்ரமண்ய சுபூஜிதே அபிராமி நமோஸ்துதே மம பூஜா கிரஹே சுபே हरिद्रां कुमे मम यपटे शक्ति सन्निधौ मंगलम च भवेत् सुखम् सा 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 रि सा रि सा पा म म ग ग ग सा रि पा पा सा 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 रि सा रि सा पा म म ग ग ग सा रि पा पा ग म ग नि सा रि रि सा அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் விழியில் எல்லாம் அழகே மழை மட்டுமா அழகு சுடும் வெயில் கூட ஒரு அழகு
ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஸ்ரீராமனும் மணமகன் ஆனாரே நம்ம ஜானகி மணமகள் ஆனாளே வந்தவர்க்கும் பார்த்தவர்க்கும் ஆனந்தம் வந்தவர்க்கும் பார்த்தவர்க்கும் ஆனந்தம் சீதைக்கும் ராமனுக்கும் ஆனந்தம் சீதைக்கும் ராமனுக்கும் ஆனந்தம் நாம் செய்த பூஜா பலமும் இன்றே பலித்ததம்மா நாம் செய்த பூஜா பலமும் இன்றே பலித்ததம்மா ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே கண்ணே கனியே உன்னை கைவிட மாட்டேன் சத்தியம் சத்தியம் இது சத்தியமே மாலை சூடிய காலை கதிரின் மேலே சத்தியம் சத்தியம் இது சத்தியமே ஒரு குழந்தை போலே ஒரு வைரம் போலே தூய்மையான என் சத்தியம் புனிதமானது இப்பிறவியில் இன்னொரு பெண்ணை சிந்தையிலும் தொட பிரிதோர் பக்கம் மனம் சாயா பிரியம் காப்பேன் செல்ல கொலுசின் சினங்கள் அறிந்து சேவை செய்வேன் நெற்றி பொட்டில் முத்தம் பதித்து நித்தம் எழுவேன் கைப்பொருள் யாவையும் கரைத்தாலும் கணக்கு கேளே ஒவ்வொரு வாதமும் முடியும் போதும் உன்னிடம் தோற்பேன் கண்ணே கனியே உன்னை கைவிட மாட்டேன் சத்தியம் சத்தியம் இது சத்தியமே மாலை சூடிய காலை கதிரின் மேலே சத்தியம் சத்தியம் இது சத்தியமே அர்த்த ஜாமத்திருடன் போதிர்ந்து பேசேன் காமம் தீரும் பொழுதிலும் எந்தன் காதல் தீரேன் மாதமலர்ச்சி மறையும் வயதில் மார்பு கொடுப்பேன் நோய் மடியோடு நீ விழுந்தால் தாய் மடியாவே சுவாசம் போல அருகில் இருந்து சுகப்பட வைப்பேன் உந்தன் உறவை எந்தன் உறவை நெஞ்சில் சுமப்பேன் உன் கனவுகள் நிஜமாக என்னையே தருவேன் உன் வாழ்வு மண்ணில் நீள என் உயிர் தருவேன் கண்ணே கனியே உன்னை கைவிட மாட்டேன் மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனம்தான் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் முகத்தி அம்மாக தொகை தரும் 16 பேரும் தந்தருளினி
சுகானந்த வாழ்வெளிப்பாய் தாயே. தொகைதர் 16 பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வெளிப்பாய். சுகித குணசாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்கள விஷாலி மங்கள விஷாலி மங்கள விஷாலி மகவு நான் நீ தாய் அளிக்குணாதோ மகிமை வளர்த்திருக்கடவூரில் வாழ்வாமி சுபநேமி புகழாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே அபிராமி உமையே. மகிமை வளர்த்திருக்கடவூரில் நின்று அருள் புரியும் அபிராமி தாயே. நின் திரு பாத கமலங்களே சரணம் 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 சரணம். சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. மாலை சூடிய காலை கதிரின் மேலே சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. ஒரு குழந்தை போலே ஒரு வைரம் போலே தூய்மையான என் சத்தியம் புனிதமானது. தூய்மையான என் சத்தியம் புனிதமானது. தூய்மையான என் சத்தியம் புனிதமானது. வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே. உன் இரு விழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம் தான் என்ன. காற்றில் பறக்கும் காத்தாடினானே 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானேன், பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானேன். காற்றில் பறக்கும் காத்தாடினானே 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானேன், பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானேன். வெண்பனி மலரே முன்னிரு விழியால் தேடிய தருணங்கள் எல்லாம் தேடி வருகிறதே. தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே. வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறதே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே பூக்கிறதே. பாரம் பாய்ந்த நெஞ்சுக்குள்ளே ஈரம் பாயுதே. நரைகளும் மறைந்திடவே வெண்பனி மலரே உன்னிரு விழியா வெண்பனி
பாசம் உயிரில் புது சுவாசம் தருதே உன்னிரவிழியா என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன வாலிபம் தீர்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன காட்சி பறக்கும் காத்தாடினானே 8 வயதாய் கூத்தாடினேனே காய்ந்த இளநாளும் பச்சையானே பாறை மரம் நான் நீர்வீழ்ச்சியானே காட்சி பறக்கும்